இன்றைய தமிழகம் முக்கிய செய்திகள் மற்றும் தகவல்கள். முக்கிய அரசியல் செய்திகள். டெல்லியில் இருந்து தமிழகத்தை ஆளும் நிலை வரக்கூடாது. நாகர்கோவிலில் நடைபெற்ற அரசு விழாவில் ரூபாய் 1785 கோடி மதிப்பிலான திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய முதல்வர் மு.க. ஸ்டாலின், டெல்லியில் இருந்து தமிழகத்தை ஆளும் நிலை ஒருபோதும் ஏற்படக்கூடாது என்றும், சென்ட்ரல் ஜார்ஜ் கோட்டையில் இருந்துதான் தமிழகம் ஆளப்பட வேண்டும் என்றும் திட்டவட்டமாக கூறினார். கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் ஆர். நல்லக்கண்ணு காலமானார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் எளிமையின் அடையாளமுமான ஆர். நல்லக்கண்ணு 101 வயது உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். அவரது விருப்பப்படி அவரது உடல் மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்படுகிறது. தேர்தல் களத்தில் அரசியல் கட்சிகள் தீவிரம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சென்னை வந்துள்ளார். இதற்கிடையே வாக்குறுதியாக ரூபாய் 10,000 அறிவித்தது மக்களிடையே சூப்பர் ஹிட் ஆகியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கூட்டணிக்கு அழைப்பு. தமிழக வெற்றிக் கழகம் தங்களை வெளிப்படையாக கூட்டணிக்கு அழைத்துள்ளதாக தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி தமிழகம் வருகை. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இழுபறியில் உள்ள நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மார்ச் 5ஆம் தேதி தமிழகம் வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமூக மற்றும் பொதுச் செய்திகள். பயணிகள் தவிப்பு. சென்னையிலிருந்து சிங்கப்பூர் செல்லவிருந்த இண்டிகோ விமானத்தில் ஏசி பழுதானதாலும் விமானி கீழே இறங்கிச் சென்றதாலும் சுமார் 198 பயணிகள் 4 மணி நேரமாக விமானத்துக்குள்ளேயே தவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எஸ்ஐ தேர்வு முடிவுகள் நிறுத்தி வைப்பு. காவல் உதவி ஆய்வாளர் எஸ்ஐ தேர்வில் தமிழ் மொழியிலிருந்து ஒரு வினா கூட கேட்கப்படாததை கண்டித்து தேர்வு முடிவுகளை 10 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ஆக்கிரமிப்புகள் அகற்றம். தமிழகம் முழுவதும் ஆதீன மடங்களுக்கு சொந்தமான சொத்துகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை 3 மாதங்களுக்குள் அகற்ற வேண்டும் என அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதேபோல தாம்பரம் அருகே அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த அகரம் தென் ஊராட்சி தலைவரின் வீடுகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இடித்து அகற்றப்பட்டன. டெட் தேர்வு தேர்ச்சி மதிப்பெண் குறைப்பு. மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு DET தேர்ச்சி மதிப்பெண்ணை 30% 40% நிர்ணயித்து பள்ளிக் கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. ஜல்லிக்கட்டில் சோகம். திருச்சியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்க வந்த +2 மாணவர் ஒருவர் காலை முட்டியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். தமிழகத்தில் HAI மையம். அமெரிக்காவைச் சேர்ந்த எம்பெட்யூவார் சிஸ்டம்ஸ் நிறுவனம் சென்னையில் 100 பொறியாளர்கள் பணியாற்றும் வகையில் பிரத்யேக எட்ஜ் இன்டெலிஜென்ஸ் ஆய்வு மையத்தை தொடங்கியுள்ளது. தேசிய செய்திகள். லஞ்சம் வாங்கிய அதிகாரி வீட்டில் 4 கோடி ரூபாய் பறிமுதல். ஒடிசா மாநில சுரங்கத்துறை துணை இயக்குநராக பணியாற்றி வரும் தேவபிரதா மொகந்தி லஞ்சம் வாங்கும் போது கையும் களவுமாக பிடிபட்டார். அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் கட்டுக்கட்டாக 4 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கண்டனம். NCERT 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் நீதித்துறையில் ஊழல் என்ற பகுதி இடம்பெற்றிருப்பதற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இலவச திட்டங்களுக்கு எதிரான வழக்கு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் அறிவிக்கும் இலவச அறிவிப்புகளுக்கு தடை கோரும் பொதுநல மனுவை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது.
விமான விபத்து. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி அருகே விபத்துக்குள்ளான ஏர் ஆம்புலன்ஸ் விமானம் 39 ஆண்டுகள் பழமையானது என்றும் அதில் விதிகளின்படி கருப்பு பெட்டி பொருத்தப்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஊபிக்கு ரூபாய் 1.11 லட்சம் கோடி முதலீடு. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தின் வெளிநாட்டு பயணத்தின் மூலம் சிங்கப்பூர் நிறுவனங்களிடமிருந்து ரூபாய் 1 லட்சம் கோடியும் ஜப்பான் நிறுவனங்களிடமிருந்து ரூபாய் 11,000 கோடியும் தொழில் முதலீடாக பெறப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உரை. இஸ்ரேல் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் சிறப்புரை ஆற்றினார். அப்போது தீவிரவாதத்தை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது என்று அவர் திட்டவட்டமாக கூறினார். பாகிஸ்தானில் போலி நீதிபதி நீக்கம். போலி சட்டப்படிப்பு சான்றிதழை சமர்ப்பித்து பாகிஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த நீதிபதி தாரிக் மஹ்மூத் ஜஹாங்கிரி என்பவர் அதிரடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. நான் மட்டும் தலையிட்டு நிறுத்தி இருக்காவிட்டார் இந்தியா பாகிஸ்தான் போரில் 3.5 கோடி பேர் இறந்திருப்பார்கள் என்று பாகிஸ்தான் பிரதமர் தன்னிடம் கூறியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பேசியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கோப்பை வெற்றி நெருக்கடியில் இந்தியா. T20 உலகக்கோப்பையின் சூப்பர் 8 சுற்றில் முதல் ஆட்டத்தில் தோல்வியை தழுவிய இந்திய அணி இன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் ஜிம்பாப்வே அணியை எதிர்கொள்கிறது. அரையிறுதிக்கு செல்ல இந்த போட்டியில் இந்தியா கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய நெருக்கடியில் உள்ளது. மேற்கிந்திய தீவுகள் தென்னாப்பிரிக்கா மோதல். அகமதாபாத்தில் இன்று நடைபெறும் மற்றொரு சூப்பர் 8 சுற்றில் இதுவரை தோல்வியையே சந்திக்காத மேற்கிந்திய தீவுகள் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. சினிமா மற்றும் பொழுதுபோக்கு செய்திகள். த கேரளா ஸ்டோரி 2 தடை. த கேரளா ஸ்டோரி 2 திரைப்படத்தின் டீசர் மற்றும் ட்ரெய்லரை கேரளாவில் வெளியிட உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் ராமாயணம் திரையிடல். ரன்பீர் கபூர், ஷாய் பல்லவி நடித்துள்ள ராமாயணம் பாகம் 1 திரைப்படம் வெளியாவதற்கு 9 மாதங்களுக்கு முன்பாகவே அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் பார்வையாளர்களுக்காக பிரத்யேகமாக திரையிடப்பட்டுள்ளது. 5 OTT தளங்கள் முடக்கம். ஆபாசமான உள்ளடக்கங்களை கொண்டிருந்த 5 OTT தளங்களை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் அதிரடியாக முடக்கியுள்ளது.